நாங்கள் இப்போ அதை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, எல்லாம் மூடித்தான் வந்திருக்கு. இப்போ ஆவி பறக்குது பாருங்க. நிறைய இறால் வந்து போட்டிருக்கு. இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டு இன்றைக்கு இருக்கிறேன். இதோட ஒன்றோட ஒட்டுப்படாம இருக்கு. சில காலம் மேஞ்சிருக்கிறேன். இதுல விலையை நீங்க எவ்வளவுன்னு சொல்லி நீங்க எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. விலைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு பிரியாணி. சிக்கன் பீஸ் ஒன்று வந்து வெளியில வச்சிருக்கிறேன். பீஸ் வந்து நிறைய போட்டு இருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உடைச்சு பார்க்க போறேன். வணக்கம், நான் தர்மா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மானிப்பா ரோட்டால வந்து கொண்டிருக்கேன். இதுல வந்து ஒரு பிரியாணி கடை புதிதாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த கடையில வந்து குறைஞ்ச விலையில பிரியாணி சாப்பிடலாம்னு சொன்னதால அந்த கடையில சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். எங்களுக்கு வந்து பிரியாணி ஒஃபர்னாலே நாங்கள் எல்லா இடம் ஓடி போய் சாப்பிட்றோம், அடிபட்டு சாப்பிட்றது. ஆனா இங்க வந்து தொடர்ச்சியாகவே ஒஃபர்லான் வந்து பிரியாணி, அதாவது குறைஞ்ச விலையில பிரியாணி குடிக்கணும். குறைஞ்ச விலையில என்றோன்னா நீங்க யோசிக்க கூடாது, முழு பேக்கேஜ். அதாவது ஒரு பிரியாணிக்கு வந்து என்னென்ன இருக்கணுமோ அவ்வளோத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பிரியாணி வந்து வழங்கினோம். பாருங்க, இந்த இடம் வந்து மானிப்பா ரோட்டில வந்தீங்கன்னா இந்த இடத்துல கூலாவடி சந்தி என்று சொல்றது. கூலாவடி சந்தியில நீங்க வந்தா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு பேர் வந்து SSA கிராண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இதுல பேர். இப்ப நான் உள்ளுக்கு போய் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு பிடிச்ச விடயம் என்னன்னா, மேல பாத்தீங்கன்னு சொன்னா கிடுகால மேஞ்சிருக்கிறேன். இது மிகவும் அழகா இருக்கு. அதாவது இயற்கையோட கூடின ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுது. நிறைய பேருக்கு இப்படியான இடம் பிடிக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. மேலேயும் வந்து கிடுகாலம் மேய்ஞ்சிருக்கிறேன், சைட்லேயும் வந்து கிடுகாலான்னு வந்து அடைச்சிருக்கிறேன். மிகவும் ஒரு அழகா இருக்கு. ஆனா நீங்க யோசிப்பீங்க இங்க வந்து கிடுகு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிடணுமோன்னு சொல்லி. ஆனா அந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா ஏசியும் இருக்கு. ஏசி உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க ஏசிலேயும் வந்து தாராளமா சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இதை வந்து அமைச்சிருக்கிறேன். ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்த உடனே எனக்கு இந்த புகையிரத்துல இருந்து போற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த புகையிரத்துல எப்படித்தான் சீட் வந்து வச்சிருக்கிறோம், அப்படி போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சாப்பிட்டாலும் நாங்கள் அந்த புகையிரத்துல போய்கிட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வெறும் நினைக்கிறேன். இப்ப நான் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து கொண்டு இருக்கு. இப்ப அது வந்த உடனே அவங்களுக்கு அதோட ஸ்பெஷல் என்ன, அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன். வாவ், இதான் நான் ஆர்டர் பண்ண பிரியாணி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ சிக்கன் பீஸ் வந்து இதோட இருக்கு. அதே நேரம் உள்ள வந்து ஒரு முட்டையை புதைச்சி வச்சிருக்கேன். பாருங்க, முட்டையை புதைச்சி வச்சிருக்கேன். அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெங்காய சம்பல் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஜாம் இருக்கு. வந்து சிக்கன் கிரேவி இந்த பிரியாணியோட விடாம வந்து தந்திருக்கணும். இப்போ இந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல விலையை நீங்க எவ்வளவுன்னு சொல்லி நீங்க எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. இதுல விலை வந்து 600 ரூபாய். 600 ரூபாய்க்கு தான் நிறைய இடத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒஃபர் போட்டிருக்கிறேன். ஒஃபர்லாம் 600 ரூபாய்ன்னு சொல்லி எப்பாவது இருந்துட்டு ஒரு நாளைக்கு கொடுப்பினேன். அதுலேயும் வந்து இவ்வளவு ஆட் பண்ணி தெரியணுமோன்னு சொல்லி தெரியாது. ஆனா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாசுமதி அரிசியில செய்யப்பட்ட பிரியாணி. அதே நேரம் சிக்கன் பீஸ் பெரிய பீஸ் ஒன்று இருக்கு, முட்டை இருக்கு, கிரேவி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் இவர்கள் வந்து 600 ரூபாய்க்கு இந்த பிரியாணி வந்து குடிக்கணும். மிகவும் ஒரு குறைந்த விலைன்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாகவே நான் முதலே சொன்ன மாதிரி தொடர்ச்சியாகவே இங்க வந்து ஒஃபர்லாம் பிரியாணி வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப நான் இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலேயே அருமையா இருக்கு. நான் நிறைய கடையில வந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய கடையில எல்லாம் பிரியாணிக்கு சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இதுல டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு, வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. இந்த விலைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு பிரியாணி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து பிரியாணி மட்டுமில்லை, இன்னும் நிறைய ஐட்டங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் வெறும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அதுகளும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இப்ப நான் சாப்பிட்றத பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சென்னை பிரியாணி. இதை விட இன்னும் 2 பிரியாணி நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எதுன்னு சொன்னா பம்பு பிரியாணியும் ஹைதராபாத் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே அதையும் நான் சாப்பிட்டு சொல்றேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய சாப்பாடு சாப்பிட போறேன். முதல் சாப்பிட சென்னை பிரியாணி. இப்ப அடுத்தத இப்ப வந்து கொண்டிருக்கிறது பிரேக் ரைஸ் வருது. அந்த பிரேக் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப சாப்பிட்டு சொல்றேன். சாப்பாடை பார்த்தாலே ஒரு அழகா தான் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. வடிவ அழகான ஒரு சாப்பாடை வந்து கொண்டு வந்து தந்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாலும் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ராவை ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று வந்து வெளியில வச்சிருக்கிறேன். அதே நேரம் இது வந்து சிக்கன் பிரேக் ரைஸ் தான். பாருங்க, இதுதான் இந்த பிரேக் ரைஸ். நிறைய இந்த
சிக்கனோட சேர்த்து நிறைய மிரக்கரை ஐட்டம் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா லீட்ஸ் இருக்கு பாருங்க, லீட்ஸ் வந்து நிறைய போட்டு இருக்கு. இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சாப்பிடைக்கு அந்த இதுல ஆட் பண்ணி இருக்கிற இந்த சேர்வைகள் வந்து எங்களோட நாக்கோட உட்புற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. கூடுதலா இதுல வந்து அந்த உரைப்பு சுவை எல்லாமே வந்து அளவான சுவையா வந்துருக்கு. 700 ரூபாய் இது இந்த விலை. 700 ரூபாய்க்குமே இந்த லாபம் தான் சொல்லணும். சூப்பரா இருக்கு. இன்றைக்கு சாப்பாடு நாளாகவே அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சாப்பாடு வந்து கொண்டிருக்கு. இது வந்து ஹைதராபாத் பொட் பிரியாணி. இந்த ஹைதராபாத் பொட் பிரியாணியை சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க, இந்த பிரியாணி வந்து இவ்வளவு அழகா கொண்டறினோம். எல்லாம் சட்டிலாம் இந்த பிரியாணி வந்து வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரியாணியோட சேர்ந்ததாகவே வந்து இதுல வந்து கிரேவி இருக்கு. அடுத்தது இதை பாத்தீங்கன்னா இது வந்து ரைத்தா, கத்தரிக்காய், மோஜோ, இவ்வளவும் இந்த பிரியாணியோட சேர்ந்ததா இருக்கு. பாருங்க, இந்த பிரியாணி மேலே வந்து அழகா இருக்கு. பாருங்க, சட்டியில அழகா வந்து கொண்டு வந்து தந்திருக்கணும். இப்ப நான் இதை உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உடைச்சு பார்க்க போறேன். வாவ், பாருங்க, அப்படியே சட்டியில பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா முட்டையை அவிச்சு போட்டு பொரிச்சிருக்கணும். அவிச்சு பொரிச்ச முட்டை. அதே நேரம் இதோட வந்து சேர்ந்ததாகவே வந்து ரைஸும் இருக்கு. இப்ப நான் இதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க, உள்ளுக்கு சிக்கனை உள்ளுக்கும் வந்து புதைச்சி வச்சிருக்கணும். இந்த பிரியாணியோட விலை வந்து 1100 ரூபாய். ஆனா நிறைய ஐட்டம் வந்து ஆட் பண்ணி இருக்கணும். சென்ன பிரியாணி என்று சொன்னா அது வந்து விலை குறைவா, அது 600 ரூபாய் தான். இது கொஞ்சம் விலை கூடத்தான். ஆனா இதுக்கு இருக்கிற ஐட்டங்களும் வந்து கூட. இப்ப பாருங்க, இதோட சேர்ந்ததாகவே கத்திரிக்காய் மோஜூர், அதுலயும் கொஞ்சம் எடுப்போம். அடுத்தது ரைத்தா இருக்கு, அதுலயும் எடுப்போம். அடுத்தது கிரேவியும் இருக்கு, சிக்கன் கிரேவி. இப்ப இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். உண்மையா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கு. இதுல நான் முதல் சாப்பிட்ட சென்னை பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது கொஞ்சம் வேற டேஸ்டா இருக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து வேற வேற டேஸ்ட்ல வந்து காணப்படுது. ஏனென்றா வேற கடையில வந்து நார்மல் பிரியாணியே நிறைய விலைக்கு வந்து விற்க வந்து இது வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு விலை, நல்ல ஒரு டேஸ்ட் ஆயும் வந்து காணப்படுது. அடுத்த சாப்பாடு வருது. இது வந்து சிக்கன் கொத்து. இந்த சிக்கன் கொத்து இங்க வந்து 600 ரூபாய் வந்து விற்கிறேன். அந்த சிக்கன் கொத்து நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க, உள்ளுக்கு வந்து நிறைய ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கணும். அதே நேரம் பார்த்தா இதுல வந்து சிக்கன் பீஸ் ஒன்று வந்து தனியா வந்து தந்திருக்கணும். அடுத்தது இதோட சேர்ந்து ஏம் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அடுத்த சில்லி பேஸ்ட் வந்து இதுல குழம்பா வந்திருக்கு. அதே நேரம் கிரேவியும் வந்து சேர்த்து வந்து தந்திருக்கணும். இந்த சிக்கன் கொத்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்றேன். இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டு இன்றைக்கு இருக்கிறேன். டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கு. இதுல வந்து எல்லாமே வந்து அளவா வந்து சேர்த்திருக்கணும். கூட அந்த உரைப்பு மற்ற உப்பு எல்லாமே அளவா சேர்த்திருக்கிறதால வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவலா இருக்கு. இந்த டேஸ்ட்டை வந்து நான் சொல்லல, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லலாம். என்ன சொன்னா அது எப்படி இருக்குன்றத வந்து வெளியில சொல்லலாமே இருக்கு. நீங்களா வந்து இங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு. இந்த கொத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஒவ்வொன்றும் வந்து இதோட ஒன்றோட ஒட்டுப்படாம இருக்கு. சில இடங்கள்ல எடுத்தா அப்படியே ஒரே அடியா அந்த களி மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, இது வந்து ஒன்றோட ஒட்டுப்படாம நல்லா இருக்கு. இப்ப அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மூங்கில் பிரியாணி வருது. அந்த மூங்கில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூங்கில் பிரியாணியை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் இது நாங்கள் அந்த புட்டை வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். குழல் புட்டை வைப்போம், அதுக்கு வந்து பயன்படுத்துறதுதான் இந்த மூங்கில். பாருங்க, அதை மாதிரி தான் இருக்கு.
இப்படி கைத்துல எல்லாம் சுத்தி அந்த நாங்கள் வீடுல நாங்கள் புட்டா வைக்கிறதுக்கு பயன்படுத்துற மாதிரி வந்து வச்சிருக்கணும். இதுக்குள்ள வந்து பிரியாணி இருக்கு. நாங்க இப்ப அதை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எல்லாம் மூடித்தான் வந்திருக்கு. இப்ப காட்டணும் எப்படி இருக்குன்னு. இந்த மூங்கில வந்து இந்த பிரியாணி எடுக்கிறதுக்காக பாருங்க இதுல வந்து அகப்பை ஒன்று தான் இருக்கணும். இப்ப நான் எடுத்துக்காருன்னு பாருங்க பாருங்க எப்படி வருதுண்டு ஆவி பறக்குது. இந்த பிரியாணியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூங்கில் பிரியாணி வந்து இறால் பிரியாணி. ஆவி பறக்குது, அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. இதுக்கு வந்து நிறைய இறால் வந்து போட்டிருக்கணும். பாருங்க நிறைய இறால் வந்து போட்டிருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே இறால் தான். இந்த மூங்கில் பிரியாணியின் விலையை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 1000 ரூபாய் தான். அதோட இந்த மூங்கிலின் வாசமும் வந்து சேர்ந்து இந்த பிரியாணியோட மூங்கிலின் வாசமும் வந்து சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு வாசம் வந்து ஒன்று இருக்கு. இதை நான் இப்ப சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். உண்மையிலே வந்து சூப்பரா இருக்கு. இதோட சேர்ந்து அந்த மூங்கிலின் டேஸ்ட் வந்து இந்த பிரியாணியோட வருது. அதே நேரம் இந்த இறாலின் டேஸ்ட் மற்ற இந்த ரைஸ் வந்து இதுக்கு வந்து பாசுமதி அரிசியிடம் வந்து செய்திருக்கணும். உண்மையிலேயே வந்து அட்டகாசமான ஒரு டேஸ்டா தான் இந்த பிரியாணி வந்து இருக்கு. நிறைய இறால் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, நிறைய வந்து இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் நிறைய சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். எந்த சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு சொன்னா அந்த எது டேஸ்டா இருக்குன்றதை விட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமான சுவையில இருக்கிறதால எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிடாது. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. கூலாவடி சந்திக்கு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்கு. நீங்களும் வந்து இங்க சாப்பிட்டு பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த டேஸ்ட்டை வந்து சொல்லிடாது. சாப்பாட்டு டேஸ்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டா சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்லலாம். அதுக்கு வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் அப்படி செய்வீங்களாக இருந்தா இவர்கள் வந்து இங்க இருந்து உணவை வந்து இவர்களை வந்து உங்களோட வீடுகளுக்கு கொண்டு வந்து தருவினம். இப்ப அவங்களோட வீடு இந்த பிரதேசத்தில இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட இடமாக இருந்தா உங்களுக்கு வந்து இலவசமாகவே அவர்களாகவே கொண்டு வந்து தருவினம். நீங்கள் தூரமாக இருந்த 5 கிலோமீட்டருக்கு விட தூரமா இருந்த ஒரு கிலோமீட்டருக்கு ஏறத்தாழ ஒரு 50 ரூபாய் வந்து மேலதிகமாக கட்டணமாக அறவிடப்படும். நீங்க வந்து நேரடியா வரணும்னு சொன்னா இங்க வந்து நேரடியா வரலாம். யாழ்ப்பாண நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் தொடக்கம் 10 நிமிடம் வரையான நேரத்துக்கு இங்க வந்து நீங்க சேரலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து மிகவும் ஒரு குறுகிய தூரத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. நேரடியாகவும் நீங்க வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உணவு தேவை என்று சொன்னா இவர்களுக்கு வந்து தொலைபேசியில நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் தாரேன். இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா மானிப்பா ரோட்டில கூலாவடி ஆனைக்கோட்டை என்ற இடத்துல வந்து இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில வந்து நான் 600 ரூபாய் பிரியாணின்றது வந்து உண்மையா சீப்பா இருக்கு. அதே நேரம் சகல பிரியாணிக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நீங்க வந்து குடிக்கணும். அதால வந்து நீங்கள் தாராளம் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.